ஸோ இந்த தொப்புள்ல நம்ம என்ன வைக்கிறது? இது வெறும் தொப்புள் மட்டும் இல்லங்க. இதுல வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய எதிர்ப்பு சக்திய அதிகமாக்குது. நம்மளுடைய கர்ப்பப்பையோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்மளுடைய நுரையீரல், வயிறு மொத்த உறுப்புகளுடைய எனர்ஜியே அங்கதாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நமக்கு இப்போ ஈவன் நாங்க வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு கூட அடிக்கடிக்கு அவங்களுக்கு அந்த வயிறு வலியில துடிப்பாங்க. அப்போ நம்ம அந்த வசம்ப கொஞ்சமா அந்த தண்ணீல அத பேஸ்ட் ஆக்கி, அத அப்ளிகேஷனா நம்ம குடுக்கும்போது, அவங்களுக்கு அந்த வலி வந்து இம்மீடியட்டாவே குறையும். ஸோ அஜீரண தொந்தரவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இந்த மாதிரி ஆ வசம்பும், நாமக்கட்டையும் சேர்த்து போடுறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த நாபிய நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி, அதோடைய எனர்ஜிய மட்டும் இல்லாம, ஆரோக்கியத்தையும் மேன்மைப்படுத்துறதுக்கு இந்த நாபிய கூல் பண்றதுக்கும், இல்ல வார்ம்த்த மெயின்டெயின் பண்றதுக்கும். ஏன்னாங்க நம்ம பாடியில வெப்பத்த அதிகமாக்குறதுக்கு ஒரு சில புள்ளிகள் லைக் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இப்ப குளிர் ஜாஸ்தி ஆச்சுன்னா தெரியும். நம்ம கைகள இப்படி ரப் பண்ணுவோம். அதே நேரத்துல கால்கள ரப் பண்ணும்போது நமக்கு அந்த வார்ம்த் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஹீட்ட பாடியில அந்த பாடி ஹீட்ட ரெகுலேட் பண்ணக்கூடிய இடத்துல அந்த நாபியும் ஒரு முக்கியமான இடம். ஸோ அதுல நம்ம ரெகுலரா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்றது மூலியமா ஹெல்த்த வந்து மெயின்டெயின் பண்ணலாம்.